பிரைஸ்லார் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீதிமான்கள் கஷ்டப்படுற மாதிரியும் துன்பப்படுற மாதிரியும் துன்மார்க்கர் ரொம்ப வாழ்ந்திருக்கிற மாதிரியும் ரொம்ப ஓஹோன்னு இருக்கிற மாதிரியும் அப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவனவனுடைய கிரியை, அது நல்ல கிரியையா கெட்ட கிரியையா, அதுக்கு தகுந்த பலனை மனுஷகுமாரனாகிய ஏசப்பா வானத்தில் அவரோட தூதர்களோடு திரும்பி வரும்போது அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு தருவாங்க. நிச்சயமாக இந்த ஒரு காரியத்தை நம்ம மைண்டில் வச்சு டெய்லியும் ஏசப்பா முன்னாடி நம்ம நிற்கும்போது நம்ம கிரியை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம செயல்படுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.